ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கா என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியத்தில் நீங்க யுத்தம் பண்ணி கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட காரியத்தில் நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட காரியத்தில் இது நடக்குமா நடக்காதா, இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறுமா மாறாதா, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வருமா வராதா, என் குடும்பத்தில் வருமா, என் வியாபாரத்தில் வருமா, என் பிள்ளைகளுக்கு வருமா, என்னுடைய வேலையில வருமா வராதா என்று சொல்லி கண்ணீரோட காத்திருக்கிற உனக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். என் ஆண்டவர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். கையை தட்டி சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். என் கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் யாரோட நமக்கு யுத்தம் இருக்குது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் இல்ல. அப்ப யாரோட யுத்தம் இருக்குது? யாரோட யுத்தம் இருக்குது? பிசாசோட நமக்கு யுத்தம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு எதிரி யாரு? பிசாசு. நமக்கு எதிரி மனுஷங்க இல்லை, இல்லையா? நம்ம மனுஷங்கள் நமக்கு எதிரி இல்லை. உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எனக்கு எதிரி இல்லை. அட சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எனக்கு எதிரி இல்லை, எனக்கு எதிரி பிசாசு. சொல்லுங்க, எனக்கு எதிரி பிசாசு. பிசாசு தான் எதிரி. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்தில் அவனோடு நம்ம யுத்தம் பண்ண நமக்கு என்ன தேவை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிசாசோட யுத்தம் பண்ண என்ன தேவை? முதலாவது ஆவிக்குரிய யுத்தம் இருந்தால் தான் பிசாசை யுத்தம் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவிக்குரிய யுத்தம் இல்லாமல் பிசாசை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம பலத்தினால ஜெயித்தரலாம், நம்ம பலத்தினால அடிச்சிடலாம், நம்ம பலத்தினால என்ன செஞ்சிடலாம், கொன்னரலாம், நம்ம பலத்தினால முறியடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொன்னா நிச்சயம் அது நடக்காது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவரால் மட்டும்தான் நடக்கும். ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் செய்யணும். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும் போது தான் கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். ஸ்பிரிச்சுவல் வார் ரொம்ப முக்கியம், இல்லையா? இன்னைக்கு பல நேரத்தில் கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார் சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய சார்பில் எனக்கு யார் யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் முடிச்சு கட்ட போறார், அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஒன்றும் இல்லாமல் பண்ண போறார் அப்படின்னு நினைப்போம். இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்துக்கு நம்ம பயிற்றுவிக்க கர்த்தர் நமக்கு எதுக்கு நேராக கொண்டு போறாருன்னா, கடந்த நாட்களில் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன ஒரு சில காரியத்துக்கு நேராக கொண்டு போனார். ஆவிக்குரிய யுத்தம்னா வேதாகமத்தில் யோபுவை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது யோபுவினுடைய புத்தகம் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவீங்க? யோபுவின் புத்தகம் 1, 2, அது யோபுனுடைய 1, 2, 3 அதிகாரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க. மற்றவங்க அழிவை ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியாது, இல்லையா? யோபுனுடைய முதல் 3 அதிகாரங்கள் அழிவை குறிக்கிறது, இல்லையா? அங்கே இதாச்சு அதாச்சு இதாச்சு. முதல் அதிகாரத்தில் எல்லாமே இழந்து போயிடுறார். 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் மோசம், 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் மோசம். முதல் 3 அதிகாரத்தை படிக்கும் போதே ஏசப்பா சோத்திரம், இனிமே என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, இனிமே யோபுவை படிக்க மாட்டேன், யோபுக்கு அப்புறம் சங்கீதங்களுக்கு போய் விடுகிறேன்னு போயிடுவோம். யோபுவை படிக்கவே மாட்டோம். அதுவும் 5ஆவது 6ஆவது 7ஆவது அதிகாரத்துலலாம் அவனுடைய நிலைமைகளை வாசிக்கும் போது நமக்கெல்லாம் என்ன செய்யும்? ஐயோ, என்ன இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது, இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் உண்மையிலவனா இருந்தா உண்மையிலவனுக்கு இந்த கதியா வேணாம். சங்கீதம் 1லிருந்து போவோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நின்றாமலும் இதுதான் நமக்கு நல்லது. பல நேரத்தில் அப்படியே தாவிடுவோம். ஆனால் எனக்கு கருமையானவர்களே, யோபுனுடைய 1, 2, 3 புஸ்தகம் எவ்வளோ முக்கியமோ அதே போல யோபுனுடைய கடைசி 3, 4 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அந்த 3, 4 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. யோபுனுடைய 39ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரம். 42ஆம் அதிகாரம் எல்லாருமே வாசிப்போம், இல்லையா? தேவரீர் சகலத்தையும் செய்ய. ஆமாம், அது படித்த உடனே ஒரு பூஸ்ட் வந்துடும். அது 1, 2, 3 வசனம் 3 அதிகாரம் படிப்போம். அதுக்கப்புறம் ஏசப்பா சோத்திரன் 1, 2 அப்படியே கடந்து 42ஆம் அதிகாரத்தில் போய் என்ன செய்வோம்? யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார், நீண்ட நாட்கள் வாழ்ந்தான், அவனுக்கு 10 குமாரர்கள் 10 குமாரத்திகள், அப்புறம் 1000 ஆடுகள் 1000 ஏர்மாடுகள். அப்பா அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே, இதே போல என்ன மாத்துக்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் கவனிங்க, யோபுவை இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் யோபுவை என்ன செய்கிறார்னா பயிற்றுவிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் யோபுவை ட்ரெயின் பண்றார்.
எனக்கு கருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ட்ரைனிங் இருக்கும்போது தான், அப்படிப்பட்ட பயிற்சி இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயிற்சி இல்லாமல் வராது. அப்படி பயிற்சி கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு சில உதாரணங்களை சொல்றார். எங்கூட சேர்ந்து யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். from 19. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல, வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது, பயங்கரமாயிருக்கிறது, அது தரையிலே தாளடித்து, அது தரையிலே தாளடித்து, தன் பலத்தில் கழித்து, தன் பலத்தில் கழித்து, ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக புறப்படும், எதிராக புறப்படும், அது கலங்காமலும், அது கலங்காமலும், பட்டயத்துக்கு பின்வாங்காமலும், பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து, பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், அம்பரா துணியும், அம்பரா துணியும், மின்னுகிற ஈட்டியும், கேடகமும், அதன் மேல் கலகலக்கும் போது, அதன் மேல் கலகலக்கும் போது, கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல், தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும், 25ஆம் வசனம். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கொடை கணைக்கும், யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபுவை 42ஆவது அதிகாரத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போக யோபுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறாருங்க. யோபுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறாரு. யோபுக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்காட்டா சொல்லுகிறாரு. எதை குறித்து சொல்றாருன்னா, எந்த மனுஷனையும் எடுத்துக்காட்டா சொல்லல, ஒரு குதிரையை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த குதிரை என்ன குதிரைனா, யுத்த குதிரை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய தலைப்பு நீங்களும் நானும் யுத்த குதிரையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யுத்த குதிரையாய் விளங்க வேண்டும். நீங்கள் ஒரு யுத்த குதிரை என்பதை மறந்துடக்கூடாது. யோபுக்கு அதான் சொல்றார் ஆண்டவர். என்ன சொல்றாரு யோபுக்கு சொல்லும்போது 19ஆம் அதிகாரத்தில் குதிரை 19ஆம் வசனத்தில், நீ அதாவது குதிரையை நீ வீரியத்தை கொடுத்தாயோ இல்லையா, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ. அப்ப யார் வச்சது குமரலை? சத்தமா சொல்லுங்க, யார் வச்சது? ஆண்டவர் வச்சார். குதிரையை நீ வீரியத்தை கொடுத்தாயோ, வீரியத்தை யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்ல 20ஆம் வசனத்துல, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அது மிரட்டுவாயோ இல்லையா, நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கும். இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண குதிரைக்கே கர்த்தர் இதெல்லாம் கொடுத்திருக்காருன்னா, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்திருப்பார்? எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதிரையும் எல்லாத்தையும் படைச்சது எதில் படைச்சாரு சொல்லுங்களேன்? வாயின் வார்த்தையால் படைச்சார். அப்படியா? அப்படிதான் பைபிள் சொல்லுதா? அப்படிதான் பைபிள் சொல்லுதா? எப்படி படைச்சார்? ஆண்டவர் மண்ணுனால படைச்சார். என்ன பாஸ்டர் புதுசா சொல்றீங்க? அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிட்டு வரவங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது, சரிங்களா? அடுத்த வாரம் ஆதியாமத்திலே இருக்குது, மண்ணுனால படைச்சாருன்னு இருக்குது. கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வாரம் சொல்லுங்க, ஒரு பரிசு நிச்சயம் உங்களுக்கு தரேன். ஆண்டவர் மண்ணினால படைச்சார். கவனிங்க, இதே போலதான் ஆண்டவர் மனுஷனை படைத்த போது விசேஷமாக படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு யுத்த குதிரையாக இருக்கணும். யுத்தத்திற்கு பயப்படக்கூடாது. ஏன் யுத்தத்துக்கு பயப்படக்கூடாதுன்னா, இந்த உலகம் போராட்டம் நிறைந்தது, இந்த உலகம் உபத்திரம் நிறைந்தது. வானத்துக்கு மேலே வானமண்டல பொல்லாத ஆவி, வானத்துக்குள்ள இருக்கிற ஆவி பொல்லாத ஆவிகள், அப்புறம் வானத்து அதாவது பூமிக்கு கீழேயும் பொல்லாத ஆவிகள், இப்படி சுற்றி ஃபுல்லாவே நமக்கு பொல்லாத ஆவிகள் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நாம் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் வரும், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வரும், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையை மேற்கொள்ள சாதாரண மனுஷனால முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு சாதாரண மனுஷனால முடியலைங்க. கோலியாத்து வந்து என்ன செய்யறான்? பயங்கரமா கூக்கரல் எடுக்கிறான். யாராவது ஒத்தைக்கு ஒருத்த வாங்கடா, ஒத்தைக்கு ஒருத்த வாங்க, ஒருத்தம் போதும் வாங்க அப்படின்றான். ஆனா ஒத்தைக்கு ஒருத்த வர்றதுக்கு யாருமே இல்லை. அந்த வழியா சோத்தை தூக்கிட்டு வந்த யாரு?
தாவீது சாப்பாடு கொண்டு வந்த தாவீது சாப்பாடு கொடுக்குமா, அண்ணன் நல்லா இருக்கீங்களாண்ணே, அப்பா அவங்கள விசாரிச்சாருண்ணே அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு சத்தத்தை கேட்குறான். அந்த சத்தம் என்னன்னா கோலியாத்து இரைச்சலுடைய சத்தத்தை கேட்குறான். அந்த இரைச்சல் சத்தத்தை கேட்டவன தாவீது சும்மா இருந்தானா? தாவீது சாதாரண ஆளா இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. தாவீது சர்வ வல்லவருடைய பிள்ளையா இருந்ததால தாவீதுக்கு அந்த சத்தம் வேற மாதிரி கேட்டுச்சு இல்லையா? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறேன், நான் போறேன். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு ஆயத்தமாய் போனான் தாவீது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் யுத்த குதிரையாக இருக்கணும். இந்த யுத்த குதிரை குறித்து நம்ம ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த யுத்த குதிரை சொல்லும்போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில யுத்த குதிரை ஆயத்தமாக இருக்கணும். ஒரு 3 தலைப்பில் நான் உங்களோட பேச போறேன். ஒன்று, யுத்த குதிரை ஆயத்தமாக இருக்கணும். பி ரெடி இல்லையா? யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும், போராட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு, எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, யுத்த குதிரை ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, யுத்த குதிரை யுத்த குணாதிசயங்களோடு இருக்கும் போது தான் யுத்த குதிரை இல்லையா? யுத்த குணாதிசயத்தோடு இருக்கணும். மூணாவது, யுத்த குதிரை யுத்தத்தில் இருக்கணும் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 தலைப்புல ஒரு தலைப்பை காலையில் 6 மணி ஆராதனையில் பேசிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு முடிஞ்சா நீங்க யூடியூப்ல என்ன செய்யுங்க, அந்த செய்தியை கேளுங்க. யுத்த குதிரை ஆயத்தமாக இருக்கணும். ஒரு யுத்த குதிரையா இருக்கணும்னு சொன்னா நாம முதல்ல we should be get ready. நாம் முதல்ல ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருந்தால் தான் கர்த்தர் யுத்தத்தில் எடுத்து என்ன செய்வார், பயன்படுத்துவார். ரெண்டாவது தலைப்பை இந்த ஆராதனையில் பேச போறேன். யுத்த குதிரை யுத்த குணாதிசயங்களோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. குதிரைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏறி சவாரி பண்ண பிடிக்கும், தூரத்தில் பார்க்க பிடிக்கும், திருமணங்களில் அழகா குதிரை வரும் இல்லையா? குதிரை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனுடைய தோரணை, அதனுடைய வருகிறதான என்னது அது, அதனுடைய நடை எல்லாருக்குமே என்ன சரி, அதனுடைய சத்தம் எல்லாருக்குமே பிடிக்கும். குதிரை என்பது எல்லாருக்கும் பிடித்தது. குதிரையில் பல வகைகள் உண்டு, பல இனங்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளை யுத்த குதிரையாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யுத்த குதிரையினுடைய குணாதிசயம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம சாதாரண குதிரை இல்லைங்க. குதிரையை நிறைய இடத்துல பார்க்கலாம். எங்கெல்லாம் பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆளுக்கு ஒரு இடம் சொல்லுங்க பார்க்கலாம். ரேஸில் பார்க்கலாம். படத்தை போட்டு வேற காட்டுறாங்க. அடுத்தது மலை பிரதேசத்தில் பார்க்கலாம். குதிரை வண்டி ஓட்டுறவங்க பார்க்கலாம். அப்புறம் குதிரை விவசாயத்தில் பார்க்கலாம். சொல்லுங்க பார்த்து பார்த்து. அடுத்தது குதிரை கல்யாணத்தில் பார்க்கலாம். அப்புறம் பீச்சில் பார்க்கலாம். சூப்பர். அப்புறம் வேற ஒரு சில குதிரைகள் ரோட்டில் பார்க்கலாம். சும்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். கழுத மாதிரி அப்படியே என்ன செய்யும், அப்படியே நடந்து போய் கேட்பார் இல்லாமல் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஈவினிங் ஆனால் அது வீட்டுக்கு போயிடும். திருப்பி காலையில் ஆனால் வெளியில் வரும், எங்கேயோ அப்படியே நடந்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு போயிடும். இங்கே கூட ஒரு குதிரை மாஸ்டர் இருக்கிறார், நம்ம சர்ச்சில் கூட இருக்கிறார். ஆமாம், பிரதர் பிரபு. அவர் வந்து குதிரை எல்லாம் நல்லா பழக்குவிப்பார். அவங்க அப்பாலாம் குதிரை என்ன செய்வார், நல்ல பயிற்சியெல்லாம் கொடுக்குறவர். குதிரையை வச்சிருக்கிறவங்க இருக்கா பிரதர்? இன்னும் இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, குதிரை என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு சொன்னா அதுக்குள்ள நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குதிரை என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. குதிரையில் நிறைய வகைகள் இருக்குது. நீ காலை ஆராதனையில் படிச்சு பாருங்க, காலை ஆராதனையில் கேட்டு பாருங்க. அதில் நிறைய காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். குதிரையினுடைய ஒரு சில காரியத்தை நான் போட்டிருக்கிறேன், அப்படியே நம்ம சொல்ல நினைக்கிறேன். குதிரை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணது இல்லை. குதிரையினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? குதிரையினுடைய விசேஷமான ஒரு காரியம், அதாவது குதிரை முதலாவது ஆயத்தமாக இருக்க என்ன செய்யணும்? காலை ஆராதனையில் சொன்னதை நான் லைட்டாக டச் பண்ணிடுறேன், அப்போ தான் கண்டினியூட்டி இருக்கும். குதிரை ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னால் முதலாவது அந்த குதிரை போர் குதிரையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? சும்மா சாதாரண குதிரை எடுத்து என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், பயன்படுத்த மாட்டார். நீங்களும் நானும் சாதாரணவர்களாக இருப்போம்னு சொன்னால் நிச்சயம் நம்ம பயன்படாத இருப்போம். பிரியமானவர்களே, போர் குதிரையாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். போர் குதிரையானது எதை காட்டுதுன்னா நம்முடைய முட்டியை காட்டுது இல்லையா? போர் குதிரையானது எதை காட்டுது? நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்க தான் நம்ம போர் குதிரையா மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் ஜெபிக்க வேண்டும். அதே போல ரெண்டாவது, குதிரையை ஆயத்தம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா கண்களுக்கு களிக்கம் போடுவாங்க இல்லையா? கண்ணுக்கு என்ன செய்வாங்க? களிக்கம் போடுவாங்க. குதிரையுடைய ஐசைட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஐசைட் என்னன்னா இங்கேருந்து இது வரைக்கும் பார்ப்போம், இங்கேருந்து இது வரைக்கும் பார்ப்போம். ஒரு 90 டிகிரியோ 180 டிகிரி தான்.
ஆனால் குதிரைக்கு கண் இங்கே இருக்காது. குதிரைக்கு கண்ணு காது கிட்ட இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த சைடில் தான் கண் இருக்கும். இந்த குதிரையோட கண்ணு பார்த்தீங்கன்னா 350 டிகிரி என்ன செய்யுமா தெரியுமா? 350 டிகிரிக்கு என்ன செய்யுமா அது தெரியுமா? ஆகவே அந்த கண்ணு அலையக்கூடாதுன்னு சொல்லி, கண்டதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ணுக்கு கலிக்கம் போட்டுருவாங்களாம். கலிக்கம் போட்டாங்கன்னு சொன்னால் அது நேராக பார்க்கும், எதை எங்கே போகணுமோ அதை மட்டும் பார்க்கும், அந்த இடத்துல என்ன செய்யும் சரியாக போகும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தாங்க. நம்ம போர் குதிரையாக இருக்கணும்னு சொன்னால், போர் குதிரைக்கு ஆயத்தமாகணும்னு சொன்னால் நம்முடைய கண்களில் கலிக்கம் போடணும். அல்லேலூயா. மூன்றாவது, வாயில் கடிவாளம் போட்டுவாங்க. குதிரையை சும்மா அப்படியே யுத்தத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வாய்க்கு என்ன செய்வாங்க? கடிவாளம். கடிவாளம் எதுக்கு போடுறாங்க? திருப்புறத்துக்கும் அடக்கிறதுக்கும். அதுதான் முக்கியம். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வாய்க்கு கடிவாளம் போடணும். கடிவாளம் போட்டால் தான் நம்ம போர் குதிரையாக மாற முடியும். கண்டதை பேசுகிறோம், கண்ட காரியத்தை செய்கிறோம் இல்லையா? ஏகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாய்க்கு கடிவாளம் போடணும். நான்காவது, கால்களிலே பலன் கொள்ளணும். யுத்த குதிரையானது சாதாரணமாக இருக்காது. காலில் என்ன செய்வாங்க? கடிவாளம், அதாவது கால்கள் என்ன செய்வாங்க? அதாவது லாடம் கட்டுவாங்க. ஆமாம், தேங்க்யூ. லாடம் கட்டுவாங்க இல்லையா? ஒரு பெரிய ஒரு இரும்பு பறகை எடுத்து காலில் என்ன செய்வாங்க? செதுக்கி அடிப்பாங்க. அடிக்கும்போது அதுக்கு பயங்கரமாக வலிக்குமா, பயங்கரமாக கத்துமா. ஆனால் அது வலியை தாங்கின பிறகு அது ஓடக்கூடிய வேகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக, அவ்வளோ வேகமாக ஓடுமா. என்ன காடுகளாக இருந்தாலும், என்ன முள்ளாக இருந்தாலும், என்ன கல்லாக இருந்தாலும் மிதிச்சுக்கிட்டு அவ்வளோ வேகமாக ஓடுமா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் பலன் ஆவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆவியானுடைய பலன் நமக்குள்ள இருக்கும்போது எப்பேற்பட்ட போராட்டங்கள், எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்ம தாண்டி ஓட முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன். கால்களிலே பலன் கொள்ளும், பலப்படுத்தும். அஞ்சாவது, யுத்த வஸ்திரங்களை உடுத்துவாங்க. குதிரையை சும்மா கொண்டு வந்து வாங்கப்பா போருக்கு போகலாம் கொடுக்க மாட்டாங்க. போருக்கு போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணுவது என்ன பண்ணுவோம்? குதிரை வஸ்திரங்களை போடுவாங்க. அந்த வஸ்திரத்தில் ஈட்டி வைக்கிறதுக்கும் அப்புறம் கத்தி வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் இடம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தாங்கிட்டு தான் போகும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ரட்சிப்பின் வஸ்திரம் மிக அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம போருக்கு ஆயத்தமாக முடியும். ரட்சிக்கப்படாமல் நான் போருக்கு போகிறேன்னா முடியாது. சும்மா தான் சொல்லலாம், நான் சண்டைக்கு போகிறேன்னு. ஆனால் சண்டைக்கு போக முடியாது. பிரியமானவர்களே, யுத்த வஸ்திரம் உடுத்த வேண்டும். ஆறாவது, குதிரையானது ஆயத்தப்படுத்த என்ன செய்யணும்? கிறிஸ்து அந்த குதிரையில் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அந்த குதிரை வெண்குதிரையாக இருக்கணும், பரிசுத்தமுள்ள குதிரையாக இருக்கணும். அப்போ தான் இயேசு அந்த குதிரையில் ஏறுவார். குதிரையெல்லாம் ரெடி பண்ணி, குதிரையெல்லாம் ஆயத்தம் பண்ண பிறகு அந்த குதிரையை ஓட்டுறதுக்கு யாரோ ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அந்த குதிரையில் இயேசு இருந்தால் தான் அந்த குதிரை யுத்த குதிரையாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட குணாதிசயம் வேணும், அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேணும். யுத்த குதிரை ஆயத்தப்படுத்தணும். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஆயத்தப்படுத்தின பிறகு அதனுடைய குணாதிசயம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த குதிரையை குறித்து சாதாரண காரியங்கள் ஒரு சிலதை நான் போடுறேன், படிங்க. நவீன ரக குதிரைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 முதல் 30 ஆண்டுகள் ஆயுள் காலத்துக்கு கொண்டு வந்து தான். 30 இயர்ஸ் இந்த குதிரை என்ன செய்யுமா? வாழுமா இல்லையா? அதே போல் குதிரையின் கருகாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 335லேருந்து 340. ஒரு குதிரை வருஷம் முழுவதும் மாசமாக இருக்கும். 340வது நாளில் அது வந்து என்ன செய்யும்? குட்டியை போடும். ஒவ்வொரு வருஷமும் போடாது, 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு குட்டி போடும் இல்லையா? குதிரையுடைய குட்டிகள் பிறந்த பிறகு என்ன செய்யும் சொன்னால் உடனே நடக்கும். பார்த்துருக்கீங்களா? குட்டி விழுந்தவன உடனே நடக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே பலன் வந்துடும் இல்லையா? சில குதிரைகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக கூட என்ன செய்யும்? உயிர் வாழும் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? குதிரையினுடைய அதிகபட்ச வேகம் 88 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வேகம். குதிரையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி ஹைட் என்ன செய்யும் வரைக்கும் வளருமா குதிரை. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் இல்லையா? உடலில் சராசரியாக 205 எலும்பு இருக்குமா. நம்ம உடலில் எத்தனை எலும்பு இருக்குது சொல்லுங்க? 206. ஆமாம், 206. ஒரே ஒரு எலும்பு, காரை எலும்பு சொல்லுவாங்க. அந்த எலும்பு மட்டும்தான் அதுக்கு கம்மி, அதுக்கு நமக்கு அதுதான் வித்தியாசம். மற்றபடி 205 எலும்பு அந்த குதிரைக்கு என்ன செய்யும்? இருக்குன்னு சொல்லி. அடுத்தது இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா நன்கு வளர்ந்து 450 கிலோ எடை வரக்கும். ஒரு நாளில் 7லேருந்து 11 கிலோ வரைக்கும் தின்னுமா. பாருங்க எப்படிப்பட்ட குதிரை, குதிரையுடைய சுபாவம் பாருங்க. 7லேருந்து 11 கிலோ வரைக்கும் சாப்பிடுமா.
இதெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியுமா? ஆனாலும் வளர்த்துக்கிறார் நம்முடைய சபையை சார்ந்த ஒருவர். பரவாயில்ல, பாக்கியவான். அதே போல் பார்த்தீங்கன்னா 38லேருந்து 45 லிட்டர் வரைக்கும் அது என்ன செய்யும்? தண்ணி குடிக்கும். கிட்டத்தட்ட 35-45 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கும் இல்லையா? அதே போல் அந்த குதிரை வாந்தி எடுக்காதான். குதிரை மட்டும் வாந்தி எடுக்காதான். ஏதாவது நச்சு பொருளை சாப்பிட்டுட்டா அது சாகிறதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா, தவறான காரியத்தை சாப்பிட்டுச்சுன்னா அது மறிக்கிறதுக்கான ஒரே ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் குதிரை காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். ஆனால் இங்கே யோபு கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசிக்கலாம் 39ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துக்கு நேரம் நம்ம போகலாம். 39-19 வசனம் வாசிக்க பார்க்கலாம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ. எனக்கு அருமையானவர்களே, யுத்த குதிரை வீரியத்தை பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் குதிரைகளா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேண்டிய குணாதிசயம் ஒன்று, நம்ம வீரியமா இருக்கணும் இல்லையா? வீரியம் என்று சொன்னால் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, எதையும் சந்திக்க, எதையும் எதிர்க்க ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பயந்து இருக்க கூடாது. வீரியம்னா பயப்படுகிற காரியம் அல்ல இல்லையா? எந்த காரியத்துக்கு அஞ்சாத காரியம். யுத்த குதிரையானது வீரியத்தை கொடுக்கும் போது, எனக்கு அருமையா, நம்முடைய வாழ்க்கையில கூட எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. இந்த தாவீது பாருங்க, எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் இந்த தாவீது என்ன செய்யல? அவனுக்குள்ள பயம் கொஞ்சம் கூட இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்லை. சவுல் கூப்பிடுறாரு, எப்பா நீ சின்ன பையனாச்சேப்பா, உன்னால முடியாதுப்பா. அவங்க அண்ணன் சொல்றாங்க, டேய் நீ எங்கடா ஆடெல்லாம் எங்கடா விட்ட, ஒழுங்கா நீ அங்கே போடா அப்படின்றாங்க. இதெல்லாம் சொல்லும்போது, இவ்வளவு கீழே பேசும்போது, இவ்வளவு நெகட்டிவா பேசும்போது தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன எண்ணம்? என்னால் அவனை அடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. என்னால் அவனை அடிக்க முடியும். நான் ஒரு முறை சிங்கத்தையும் கரடியும் கொன்ற, அந்த சிங்கத்தையும் கரடியும் போன்றவன் தான் இவனையும் நான் கொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி. அப்பேற்பட்ட வீரியம் தாவீதுக்குள்ள காணப்பட்டுச்சு. எனக்கு அருமையானவர்களே, உங்களை என்னை ஆண்டவர் யுத்த குதிரையாக வைத்திருக்கார். இந்த யுத்த குதிரையானது எதற்கும் பயப்படக்கூடாது, எதையும் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். பல காரியத்தை நம்ம சந்திக்க பயப்படுறோம். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இந்த காரியம் வந்துருமோ, அந்த காரியம் வந்துருமோ அப்படின்ட்டு பயம் 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 பயந்தே வாழ்றோம். ஆண்டவர் சாதாரண குதிரைக்குள்ள இவ்வளவு பெரிய வீரியத்தை வச்சிருக்கார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை என்னைய படைச்சவர் இல்லையா? மிருகங்களை விட நம்மளை விசேஷமா படைச்சிருக்கார். அப்போ அந்த மிருகத்துக்கே இவ்வளவு வீரியத்தை கொடுத்திருக்காருன்னா, உங்களுக்கு எனக்கு எவ்வளவு வீரியத்தை கொடுத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்த குதிரையானது வீரியம் நிறைந்ததா இருக்கணும். பெரிய ராட்சதனா இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியும். சிம்சோன் பாருங்க, ஒரு சின்ன தாடை எலும்புதான், அதை வச்சு ஆயிரக்கணக்கான ஆட்கள் என்ன செய்யறான், அதை வச்சு அடிச்சான்னு போட்டுருக்குது இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் வீரியத்தை உடையவர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்கணுமே தவிர பயந்து 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 வாழக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுங்க, அடுத்த வார்த்தை சொல்லுது 39ல இன்னொரு பகுதியை வாசிக்க பார்க்கலாம். அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ. குமரல்னா என்னது? ஐயோ இப்படி ஆயிருச்சு, ஐயோ இப்படி நடந்துருச்சு, ஐயோ என் வாழ்க்கை போயிருச்சு, ஐயோ என்னுடைய ஊழியம் போயிருச்சு, ஐயோ என் குடும்பம் போயிருச்சு, ஐயோ என் பிள்ளைங்க போயிட்டாங்களே, இப்படியா? இதுவா குமுறல்? இல்லைங்க. குமுறல் என்பது என்னன்னு சொன்னா, அது ஜெயதோனி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குதிரை என்ன செய்யுமா? அது குமுறல் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுமா? அது யுத்தத்துக்கு நான் ரெடி அப்படின்னு காட்டுமா இல்லையா? யுத்த குதிரை பேசுகிறது இல்லைங்க. எந்த யுத்த குதிரையும் பேசாது. யுத்த குதிரை செய்யறதெல்லாம் குமுறல் தான். அந்த குமுறல் சத்தம் தோல்வியின் உச்சரிப்பல்ல, அந்த குமுறல் சத்தம் பயத்தின் உச்சரிப்பல்ல, அந்த குமுறல் சத்தம் ஜெயத்தின் உச்சரிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த குமுறலை வச்சிருக்கார். அந்த குமுறல் எதுவா இருக்கணும்? துதியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? துதிக்க துதிக்க கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குதிரைக்குள்ள ஒரு குமரலை வச்சிருக்கார், தொண்டையில வச்சிருக்கார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தொண்டையில வச்சிருக்கார். என்னது? துதியின் சத்தம்.
அதுதான் ஜெயதுனி. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எரிகோ மதில் சுத்தி இருக்குது. இந்த எரிகோ மதிலை எப்படி ஜெயித்தாங்க? கையில் இருக்கிற ஈட்டி வச்சு இல்லைங்க, கையில் இருக்கிற கம்பை வச்சு இல்லைங்க, இல்லை 4-5 பேர் சேர்ந்து இடிச்சு இல்லைங்க. இதை ஜெயித்தது இந்த தொண்டையில். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. அவர்களால் ஜெயிக்க முடியும் சொன்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னாலையும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னாலையும் ஜெயிக்க முடியும்? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னாலையும் ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், ஓ என் தொண்டையின் நிமித்தமாய் நான் துதிக்க துதிக்க துதிக்க, ஓ கர்த்தர் எரிகோ மதிலை இடித்து விழப்பண்ணுவார். நான் துதிக்க துதிக்க, ஓ சிறைச்சாலை அனுபவங்கள் மாறும். பவுலும் சீலாவும் சிறையில் நின்று துதிக்கிறாங்க. துதிக்க துதிக்க சிறையில் ஒரு அஸ்திபாரம் அசைந்தது. சிறையில் இருக்க கட்டுகள் எல்லாம் விழுந்தது. இவங்க கட்டு மட்டும் விழல, அங்கிருந்து எல்லாருடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டப்பட்ட காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். நீங்க துதிக்க துதிக்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கட்டப்பட்டிருப்பாங்க சொன்னா துதிக்க 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 கர்த்தர் அவர்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆர்ப்பரிங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும், நம்புறவங்க மட்டும், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நான் துதிக்க துதிக்க என் குமரல் சத்தம் வர வர வர, என் குமரல் சத்தம் வர வர வர, ஓ கர்த்தர் எனக்கா யாவையும் எனக்கா யாவையும் எனக்கா யாவையும் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது இந்த குதிரைக்குள்ள விசேஷம் பாருங்க. ஒண்ணு, அது என்ன செய்யும்? வீரியத்தோடு இருக்கும். இரண்டாவது குமரல் சத்தம் இல்லையா? அடுத்தது பாருங்க, மூணாவது, அடுத்த வசனம் வாசிங்க, 39 20 வசனம் வாசிங்க. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, எதை மிரட்டுவாயோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதிரையை மிரட்ட முடியுமா? சொல்லுங்க, குதிரையை மிரட்ட முடியுமா? யுத்த குதிரையை மிரட்ட முடியுமா? யுத்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, யுத்தத்துக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு, எல்லாத்தையும் பண்ணிட்டு, யுத்த சத்தம் கேட்கும் போது ஏ குதிரை அமைதியாரு, அமைதியா இருக்குமா? அமைதியா இருக்காது. யுத்த குதிரை என்ன செய்யும் சொன்னா சீறி பாயும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அது பயப்படாத குணாதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. அது பயப்படாத குணாதிசயம், அது பயப்படாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்திட்டு இருக்கும்போது யோசுவா என்ன பண்றாரு? கானானுக்குள்ள போய் வேவு பாருங்க பான்றார். ஒரு சில ஆட்களை என்ன செய்ய மோசே அனுப்புறார், வேவு பார்த்துட்டு வர அனுப்புறார். அப்படி மோசே வேவு பார்க்க அனுப்பும் போது 12 பேர் அனுப்புறார். இந்த 12 பேர்ல 10 பேர் போயிட்டு வந்து சொல்லிட்டாங்க, அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர், அந்த ஊருக்குள்ள போனா பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அந்த ஊருக்குள்ள போனா நீ நானும் அழிஞ்சிருவோம், அந்த ஊர் அவ்வளவு மோசம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கர்த்தர் நம்மளை கைவிட்டார் இப்படின்னு சொன்ன உடனே 10 பேர் சொன்ன உடனே அந்த ஊர் ஜனமே அழுவ ஆரம்பிக்குது. எல்லாரும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டு சத்தமா போச்சு, மோசே எதுக்கு இப்படி பண்ணாரு, எங்களையே இப்படி செய்தாருன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சாங்க. ஆனா 12 பேர்ல 10 பேர் சொன்னாங்க. ஆனா அதுல 2 பேர் யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, இது ரொம்ப சுலபம்பா, அவங்க ராட்சதர்களா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, எனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை, எனக்கு தருவேன்னு சொன்னது, அவர் நிச்சயம் எனக்கு தருவாரு, நம்மளை அழைச்சவர் உண்மையுள்ளவர், நம்ம போய் அதை ஈஸியா கைப்பற்றுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் பயப்படாத குணாதிசயம். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன செய்யுமா? 39 20 அது பயப்படாது இல்லையா? அது பயப்படாது. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம பயந்துடுறோங்க. சின்ன சின்ன சூழ்நிலையை பார்த்து பயந்துடுறோம், சின்ன சின்ன கஷ்டத்தை பார்த்து பயந்துடுறோம், சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயந்துடுறோம். சின்ன சின்ன அனுபவங்கள் வரும்போது, வேலையிலையும் ஊழியத்திலையும் சபையிலையும் குடும்பத்திலையும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும்போது, ஐயோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் குடும்பம் முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைங்க முடிஞ்சு போச்சு, என் சூழ்நிலை முடிஞ்சு போச்சு, என் வேலை முடிஞ்சு போச்சு, இவன் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பல காரியத்தை குறித்து பயப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு யுத்த குதிரை, இந்த யுத்த குதிரைக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஒரு யுத்த குதிரை, யுத்த குதிரை பயப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பயப்படாது. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா,
எத்தனை பேர் எதிரில் நின்னாலும் பயப்படக்கூடாது. தாவீது பயந்தானா? இல்லை. கோலியாத்து முன்னாடி பார்க்கும்போது கோலியாத்தருடைய குமுறல் சத்தத்தை கேட்டு எல்லாரும் போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கோலியாத்து பேசுறத பார்த்து எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. இவன் மட்டும்தான், வாடா பார்க்கலாம், நீ நான் ஒத்தைக்கு ஒத்த, என் கையில ஈட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. சவுல் என்ன பண்றாரு? அவருக்கு கோட்டெல்லாம் போட்டு கையில ஈட்டியெல்லாம் கொடுத்து கத்தியெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்றாரு. அவன் போட்டு நடந்து பார்க்குறான். அவனுக்கு இதுக்கும் செட் ஆகலை. இன்னைக்கு பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பலர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறது செட் ஆகாது. என்ன ஆகாது? செட் ஆகாது. எப்பா இதை மாற்றிக்கப்பா, எப்பா இதை பண்ணிக்கப்பா, எப்பா இதை செஞ்சுக்கப்பா. இல்லை இல்லை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் மட்டும்தான் உங்களுக்கான ஏற்ற வார்த்தையை கொடுத்து உங்களுக்கான காரியத்தை சொல்லி உங்களை மேலே 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 உயர்த்த முடியுமே தவிர எந்த மனுஷ தயவோ எந்த மனுஷ வார்த்தையோ உங்களை கட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, அது பயப்படாது. இன்னைக்கு பயப்படக்கூடாது. சின்ன சின்ன காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. இந்த தாவீது என்ன பண்ணல? பயப்படலைங்க. தாவீது என்ன பார்த்தா? அவன் உருவத்தை பார்க்கல, ஹைட்டை பார்க்கல, வெயிட்டை பார்க்கல, கையில் இருக்கிற ஆயுதத்தை பார்க்கல, இது எதையுமே பார்க்கல. தாவீது பார்த்தலாம், என் கூட இருக்கிறவர் பெரியவர். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டவர் உன்னோட பெரியவர் என் கூட இருக்காரு. ஹல்லேலூயா. உன்னை ஈஸியா முடிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உன்னை ஈஸியா ஜெயிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கா யுத்தம், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க 39ல அடுத்த வார்த்தை, 20 வசனத்தில் அடுத்த வார்த்தை சொல்லுங்க, படிங்க. அதன் நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கு. செருக்குனா என்ன அர்த்தம்? ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா செருக்குனா கர்வம், அகந்தை, ஆண்மைத்தன்மை, பெருமை, அகங்காரம் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் போட்டிருக்கு இல்லையா? இதனுடைய சத்தத்தில் கர்வம் இருக்குமா, இதனுடைய சத்தத்தில் அகந்த இருக்குமா, இதனுடைய சத்தத்தில் ஆன்மை இருக்குமா, இதனுடைய சத்தத்தில் பெருமை இருக்குமா, இதனுடைய சத்தத்தில் அகங்காரம் இருக்குமா? நீங்களாம் கேட்கலாம், பாஸ்டர் அப்போ பாவியாது? அப்போ அது பாவியோ? அகந்தை பாவம், கர்வம் பாவம், ஆண்மைத்தன்மை பாவம், பெருமை பாவம், அகங்காரம் பாவம். அப்ப பாவியா? இல்லைங்க. இது நமக்குள்ள கொடுக்கப்பட்டுள்ள சுபாவம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இதை பிசாசு நமக்குள்ள கொண்டு வந்து இதை பாவத்துக்கு நேராக கொண்டு போயிட்டானே தவிர இது எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறதான கர்த்தர் கொடுத்த சுபாவம் தான் இந்த கர்வம், இந்த அகந்த, இந்த பெருமை, இந்த அகங்காரம். இது நல்வழியில நம்ம நடத்தாம இதை பிசாசு நம்மளை கெட்ட வழியில கொண்டு போனதால தான் இது நம்ம என்ன செய்யறோம்? பாவத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பிசாசு இதை பாவத்துல கொண்டு போயிட்டான் இல்லையா? அகந்தை என்பது பாவம், பெருமை பாவம், அகங்கார பாவம் இல்லைங்க. நம்ம கர்வம் பிசாசு மேல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நம்ம அகந்த பிசாசு மேல இருக்கணும், நம்முடைய அகங்காரம் பிசாசு மேல இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்குள்ள இப்பேற்பட்ட சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது பாவம் அல்ல, இது அவனுக்கு விரோதமா செய்யறதான யுத்தத்துக்கு விரோதமா, யுத்த பிசாசுக்கு விரோதமா, யுத்தம் நமக்கு பிசாசுக்கு விரோதமா செய்யற சுபாவம். அல்லேலூயா. தாவீதுக்குள்ள அந்த கர்வம் இருந்துச்சு, தாவீதுக்குள்ள பெருமை இருந்துச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க அண்ணன்மார் சொன்னாங்க, டே உன்னால முடியாதுடா. இல்ல, என்னால முடியும். சவுல் சொன்னா, டே உன்னால முடியாதுடா, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, முடியாது. அவன் நினைச்சா, என்னால முடியும் இல்லையா? எனக்கு அருமையான, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது நமக்குள்ள ஆவிக்குரிய கர்வம் இருக்கணும், ஆவிக்குரிய அகங்காரம் இருக்கணும், ஆவிக்குரிய அகந்த இருக்கணும், ஆவிக்குரிய ஆணவம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். தாவீதுக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சு. அதனாலதான் நேரா போய் நின்னா. எதை வச்சு நின்னா? கையில இருக்கிற உண்டியலை வச்சு நின்னா, கவனை வச்சு நின்னா. அவன் கையில கத்தி இல்லைங்க, அவன் கையில ஒரே ஒரு கவன் தான் இருந்துச்சு. கவன்ல ஒரு கல் இருந்துச்சு, கல்லை எடுத்து போட்டு நின்னா. அப்போ யோசித்து பாருங்களேன், அங்க இருக்க ஆட்கள்லாம் என்ன சிரிச்சிருப்பாங்க, எவ்வளவு கேவலமா சிரிச்சிருப்பாங்கல்ல. இஸ்ரவேலிலே என்னை எதிர்க்க வந்தவன் எப்படி இருக்கிறான்? கையில ஈட்டி இல்லை, பட்டயம் இல்லை, கையில கல்லு வைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஓடு சிரிச்சிருப்பாங்க. பலர் உங்களை ஏளனப்படுத்துவாங்க, பலர் உங்களை அவமானப்படுத்துவாங்க,
பலர் உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. பலரே நீயாடா இதை செய்ய போற, நீயாமா இதை செய்ய போற, உனக்காமா இது நடக்க போகுது, உன் குடும்பத்துக்குமா இது நடக்க போகுதுன்னு சொல்லி பலர் உங்களை குறித்து ஏவலமா கேவலமா பேசலாம். ஆனா பிரியமானவர்களே, தாவீதுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. தாவீதுக்கு என்னெல்லாம், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நான் அவனை முடிப்பேன், நான் அவனை காலி பண்ணுவேன், நான் அவனை ஜெயித்து இஸ்ரவேலுக்கு பெருமையை கொண்டு வருவேன் என்ற ஒரு எண்ணம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. கரங்களை தட்டி, அப்படிப்பட்ட அகங்காரம், அப்படிப்பட்ட அகந்தை, அப்படிப்பட்ட பெருமை, அப்படிப்பட்ட அகங்காரம் நமக்கு தேவை. இதுதான் யுத்த குதிரைக்குள்ள இருந்துச்சு. யுத்த குதிரைக்குள்ள அவ்வளவு பெரிய அகங்காரம். அது என்ன செய்யுமா? வாசிங்க 31:20-21 வாசிங்க. அது தரையிலே தாளடித்து, தரையிலே தாளடித்து என்ன செய்யுமா? தரையிலே தாளடிக்குமா? எல்லாம் காலை இப்படி அடுக்க பார்க்கலாம், காலை ஒரு அடி அடிக்க பார்க்கலாம். கமான், ஒரு 5-10 அடி அடிக்க பார்க்கலாம். தரையில என்ன செய்யுமா? ஆமா, பார்த்துருக்கீங்களா? ஒரு சில குதிரைகள் தலையில என்ன செய்யும்? அது எதை காட்டுதுன்னா, நான் ரெடி, நீ ரெடியா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நான் ரெடி, உன் கூட யுத்தம் பண்றதுக்கு நான் ரெடி. என் அப்பா என் கூட இருக்காரு, என் இயேசு என் கூட இருக்காரு, ஆவியானவர் எனக்கு கூட இருக்காரு, நான் ரெடி. காலை தட்டி சொல்லுங்க, நான் ரெடி. சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசே நான் ரெடி, நீ ரெடியா? கமான் கமான் கமான், இதை செய்யுங்க பார்க்கலாம், இதை செய்யுங்க எல்லாருமே. காலை சும்மா அப்படி அடிச்சு, நான் ரெடி, நான் ஆயத்தமா இருக்கிறேன். பிசாசே நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீ ரெடியா? இதுதான் அந்த குதிரை செய்து. என்ன செய்து? கால் அடிச்சு, ஆமா இல்லையா, அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து, ஆமா, தரையிலே தாளடிக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணுங்க. யுத்த குதிரை எப்படின்னு சொன்னா, நம்ம எதுக்குமே ஆயத்தமா இருக்கணும். we should be ready. அந்த யுத்த குதிரை கிட்ட அந்த யுத்த வீரன் சொல்ல மாட்டான், ஏ இப்ப சண்டைக்கு வர போறாங்கப்பா, ரெடியா இருப்பா ரெடியா இருப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தெரியும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, இனி நான் சாதாரண ஆள் இல்ல, இனி நான் என்ன செய்ய போற, போர் செய்ய போறாரு. எனக்கு என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட காரியம் நடந்தாலும் நான் என்ன செய்வேன், என் எதிரியை எதிர்க்க போறேன், என் எதிரியை எதிர்க்க போறேன். ஆகவே அது என்ன செய்யுதுன்னா, தரையில தாள் அடித்து காட்டுது, நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீங்க கையை தட்ட தட்ட தட்ட, கையை தட்டி துதிக்க துதிக்க துதிக்க, போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி யுத்த குதிரை கால் அடிக்குமோ அதே போல நீங்க கையை தட்டி தட்டி, என் இயேசு எனக்கு இருக்கிறார், என் ராஜா எனக்கு இருக்கிறார், போராட்டமே பிசாசே பிரச்சனையே நீ ஓடு, நான் ரெடியா இருக்கிறேன், உன்னோடு யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறேன் என்று சொல்லி கரங்களை அடித்து துதிக்க துதிக்க துதிக்க, ஆவியில நிரம்ப நிரம்ப நிரம்ப, அந்நிய பாஷைகளை பேச பேச பேச, ரிபா லரா மனதனா ஷகடத லரபா ரிகபா லபா லதல ரபா ரபனதனமா ஷகடதல ரபா. எஸ் 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 எஸ், ஹalleluya. நீ ஒரு யுத்த குதிரை, நீ ஒரு யுத்த குதிரை. இந்த யுத்த குதிரை பயந்திருக்கிற நேரம் அல்ல, இந்த யுத்த குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற நேரம். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி எல்லாரும் எல்லாரும் எல்லாரும், ஓ ரபா பபா ரதல ரபா ஷிகடதல ரபா. ஹalleluya ஹalleluya. அது என்ன செய்யுமா? கால்ல தாளடிக்கும். அடுத்த வசனம் சொல்லுது, வேகமா போயிடலாம். அடுத்த வசனம், தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்திரவர்களுக்கு எதிராக புறப்படும், எதிராக புறப்படும். ஹல்லேலூயா. நம்ம எதிரி பிசாசு தாங்க, அவனுக்கு எதிராக நம்ம புறப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அவனுக்கு எதிராக புறப்படும் போது தான் ஜெயம் வரும், அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணும் போது தான் ஜெயம் வரும். சும்மா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு வீட்டிலேயே இருந்துகிட்டு ஹல்லேலூயா எதுவும் பண்ணாம, ஜெபம் பண்ணாம, எதுவும் பண்ணாம ஹல்லேலூயா இப்படியே இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில யுத்த குதிரை இல்ல, நீங்க சத்தம் இல்லாத குதிரையா தான் இருப்பீங்க. யுத்த குதிரையா மாற முடியாது. நீங்க யுத்த குதிரையா மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்? பிரச்சனையை எதிர்க்கணும். பிரச்சனை எதிர்க்கும் போது தான் யுத்த குதிரையாய் மாற முடியும். பிசாசு கொடுக்கிற பிரச்சனை இல்லையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், அதை எதிர்க்க நீ ஆயத்தமா, நீ ஆயத்தமா இருந்தால் தான் நீ யுத்த குதிரை இல்லையா. பல நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டும் என்ன செய்யறோம்? ஆண்டவர் ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், கையை தட்டுறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், அந்நிய பாஷைகளை பேசுறோம். ஆனா மற்ற நாட்கள்ல என்ன செய்யறோம்? மற்ற நாட்கள்ல பிசாசுக்கு விரோதமா என்ன செய்றீங்க? பிசாசு உங்களுக்கு விரோதமா 24 மணி நேரமும் கிரியை செய்யறான். உங்களை சோர்வுக்குள்ளாக்க கிரியை செய்யறான், உங்களை வேதனைப்படுத்த கிரியை செய்யறான், உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்குறான், பலவீனத்தை கொடுக்குறான், உங்களால முடியாது, நடக்காது, நெகட்டிவாவே பேசி பேசி உங்களை அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீங்க என்ன செய்றீங்க?
நீங்களும் டவுன் ஆகிட்டே இருக்கிறீங்க. சண்டே வரும்போது டக்குன்னு ஒரு குதி குதிச்சிடும். சண்டே வரும்போது ஆமாம் ஒரு ஆவியில் ஒரு குதி இல்லையா, சோத்திர ஆண்டவரே ஒரு குதிச்சோன்னு ஒரு ஒரு என்ன செய்யுது, ஒரு பூஸ்ட் வந்துடுது. திருப்பி மண்டே என்ன செய்கிறோம், பிசாசு தட்ட ஆரம்பிச்சானா, டேய் தட்டு 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 அப்படியே தட்டி 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 உட்காந்துரு. இன்னைக்கு பலர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிசாசு தட்ட விடக்கூடாது, நீங்க தட்டணும். நீங்க என்ன செய்யணும், தட்டணும். எதுக்கு தட்டணும், நான் ஆயத்தமா இருக்கிறேன். தினந்தோறும் கர்த்தர் சமூகத்தில் வந்து கால் அடித்து கை அடித்து அபிஷேகத்தில் நிரம்பி ஹல்லேலூயா என் பலனை கழித்து ஆயுதங்களை தரித்தவனாய், ஹல்லேலூயா வேத வசனத்தை தரித்தவனாய், விசுவாசத்தை தரித்தவனாய், அபிஷேகத்தை தரித்தவனாய் நீங்க இருக்கும்போது உங்களால நிச்சயம் எப்பேற்பட்ட யுத்தத்தையும் எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டத்தையும் உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் சபையில உனக்கு விரோதமா, உன்னுடைய குடும்பத்தில் உன் எதிர்காலத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா போராட்டத்தையும் உன்னுடைய யுத்தத்தின் நிமித்தம் ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 23 வசனம் சொல்லுது, 22 வசனம் படிக்க பார்க்கலாம். அது கலங்காமலும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும், பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருக்குமா. கலங்காமல் இருக்கும், பின்வாங்காமல் இருக்கும். இந்த குதிரை என்ன செய்யும், கால் அடித்து ஏய் நான் ஆயத்தம் ஆயிட்டேன், நீ ஆயத்தமா அப்படி கேட்கறது மட்டும் இல்ல, அது பயப்படாதான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறது தெரியுங்களா, பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் அடிக்கிறோம், கை அடிக்கிறோம், கை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறோம். கால் அடிக்கிறோம், கை அடிக்கிறோம், அழுதுகிட்டே பயந்துகிட்டே இருக்கிறோம். ஐயோ என்ன ஆக போகுது தெரியல. 10 பேர்கிட்ட போய் சொல்றோம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அழுகுறோம். அப்படி அழுது 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 கர்த்தர் கொடுத்த பலத்தை என்ன செய்யறோம், எழுந்து போயிடுறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு யுத்த குதிரை, அந்த யுத்த குதிரை கலங்கக்கூடாது. உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கலங்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கலங்கக்கூடாது. சொல்லுங்க 3 பேருக்காவது சொல்லுங்க கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. பட்டயத்துக்கு பின்வாங்க கூடாது. கால் அடி எடுத்து வச்சாச்சு, போருக்கு நான் ரெடின்னு எடுத்து வச்சாச்சு. போருக்கு ரெடியான பிறகு தாவீது என்ன பண்ணல, ஐயோ எப்பா பெரிய ஆளா இருக்கான்பா, அவன் முகத்தை பார்த்தாலே பெருசா இருக்கு, தெரியாம வந்துட்டு தூரத்தில் பார்த்தனா அவன் சின்னதா தெரிஞ்சான், இப்ப பக்கத்தில் பார்த்தா ஐயோ ஏசப்பா சோத்திரம், ஆண்டவர் இவனை பாதுகாப்பீராக, எங்களை பாதுகாப்பீராக, ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போனா நினைச்சீங்களா? இல்லைங்க, இல்ல. எல்லாம் சிரிக்க சிரிக்க சிரிக்க, ஏளனமா பேச பேச பேச, கூட பிறந்த சகோதரனே கேவலமா பேச, ராஜாவே முடியாதுன்னு சொல்ல சொல்ல தாவீதுக்குள்ள ஒரு நம்பிக்கை, கர்வம் அதிகரிச்சது, தைரியம் அதிகரிச்சது. தாள் அடிக்க ஆரம்பிச்சான், கை அடிக்க ஆரம்பிச்சான். ஓ கர்த்தருக்குள்ள பலத்தை பெற்றுக்கொண்டான். அவன் பயப்படல. கோலியாத்தை பார்க்க 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 அவனுக்குள்ள தைரியம் வந்துச்சு. ஓ நீ எல்லாம் ஒரு ஆளா இந்தா அப்படின்னு சொல்லி கல் எடுத்து என்ன செய்தான், ஒரே அடி அடிச்சு. ஹல்லேலூயா. கலங்காமலும் பயப்படாமல் இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கலங்கக்கூடாதுங்க, பயப்படக்கூடாதுங்க. யுத்த குதிரை கலங்காது, யுத்த குதிரை பயப்படாது. பல நேரத்தில் நம்ம கலங்கிடுறோம், சூழ்நிலையை பார்த்து பயந்துடுறோம், சூழ்நிலையை பார்த்து பயந்துடுறோம், கலங்கிடுறோம். 23 வசனம், அம்பரா துணியையும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது, அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு, பாருங்க அது மேல இருக்கிற அம்பரா துணி, அது மேல இருக்கிற எல்லாமே என்ன செய்யும், அப்படியே ஒரு ஆடு ஆடும். அப்படி ஆடு ஆடும்போது அதுக்குள்ள ஒரு என்ன செய்யும், ஒரு உணர்ச்சி பொங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்து சும்மா அப்படி நின்று இயேசுவின் நாமத்தினால அட்டென்ஷன் அப்படி நின்றுட்டு என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னு என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம் இல்லையா. பாட்டு பாடுங்க, கையை தட்டுங்க, வாயை தரங்க, வாந்தி எடுங்கன்னு மட்டும் தான் சொல்றேன் நான், மற்ற இதெல்லாம் சொல்றேன். ஆனாலும் என்ன செய்யறோம், என் வாழ்க்கையே இழந்து போயிட்டேன், இங்கே நான் வந்து என்ன செய்யறது, அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா. போருக்கு வந்த பிறகு அந்த போரில் என்ன செய்யக்கூடாது, சும்மா நிற்கக்கூடாது.
இந்த குதிரை என்ன செய்யுமா? கர்வமும் மூர்க்கமும் இல்லையா? முன்னாடி வசனம் 23 வசனம் போடுங்க பார்க்கலாம். இந்த குதிரை என்ன செய்யுமா? அம்பரா துணி, அம்பு வைக்கிற துணியும் கேடயத்தையும் அதன் மேல் கலகலக்கும் போது, அதனுடைய சத்தம் கலகலன்னு இருக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் தரையை விழுங்கி விடுகிறது. தரையே விழுங்குமா? என்ன செய்யுமா? ஆமா, தரையே விழுங்குமானா முன்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் ஏமாத்துறவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. குதிரை என்ன செய்யுமா? தரையே விழுங்குன்னு சொன்னா முன்னாடி இருக்க ஆட்கள்லாம் ஏமாத்துறோம் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, கடைசி சொல்லுது எக்கால சத்தம் இல்லையா? எக்கால சத்தம் எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும். யுத்தத்தையும். நிகி என்றால் என்ன தெரியுங்களா? ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கு. நிகி என்றால் என்னது? சிரிப்பு. நிகி என்றால் என்ன? சிரிப்பு. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம கஷ்டத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து அழுகுறோம், ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிறோம். ஆனா இந்த குதிரை என்ன செய்யுமா? எக்கால சத்தம் தொனிக்கும் போது நிக்கி என்று சொன்னா என்ன அர்த்தம்னா சத்தம் போடும். சந்தோஷமா இருக்கும். நான் ரெடிடா, நீ வா பாத்துக்கலாம் அப்படி சொல்லி சத்தமா சிரிக்குமா. அந்த சிரிக்கிற சத்தம் தான் நிக்கி என்ற சத்தம். இன்னைக்கு துன்பம் வரும்போது, போராட்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது எத்தனை பேர் சிரிக்கிறீங்க? எத்தனை பேர் அழுது 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 பிசாசு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க? இன்னைக்கு பலர் பிசாசு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன செய்யறோம்? பிசாசு பக்கத்திலே உட்கார்ந்து, நீ என்னை தேற்றும், அவனும் தேற்றிட்டே இருப்பான். தடவி கண்ணீர் விடு, அழு, அப்படியே இரு. அதுதான் எனக்கு நல்லது, உனக்கு நல்லது இல்லையா? நிக்கின்னு சொல்லாத. நிக்கின்னு ஆமா, ஐயோ நீ சிரிச்சா அவ்வளவுதான் போச்சு, இயேசு உடனே வந்துருவார், என்ன துரத்திடுவார். நீ சந்தோஷமா இருந்தா போச்சு, நீ சந்தோஷமா இருக்காதுன்னு சொல்லி உங்களை வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே உட்கார வச்சு என்ன செய்யும்? தடை விட்டுக்கிட்டே இருப்பான் இல்லையா? நான் அழுத போதெல்லாம், அடடா சூப்பர் பாட்டு. அப்புறம் கலங்கினை என்னை கண்டு, அட சம பாட்டு. இப்படியே பாடு, கலக்கத்திலேயே இரு, ஒரு போது சிரிச்சு சந்தோஷமா பாடிடாத. ஆனா இந்த குதிரை என்ன செய்யுமா? யுத்தத்தில் இருக்கும்போது எதிரில் எத்தனை பேர் சேனையா இருந்தாலும், எத்தனை லட்சம் பேர் நின்றாலும், யானையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான பேர் எதிரில் ஈட்டியோடும் பட்டயத்தோடு நின்றாலும் இந்த குதிரை என்ன செய்யுமா? நிக்கி என்று சொல்லுமா, சிரித்து சொல்லுமா, ஆஹா என்று சிரித்து வா பார்க்கலாம் அப்படி சொல்லுமா, கரங்களை தட்டி ஆமே. அதுதாங்க யுத்த குதிரையோட குணாதிசயம். எக்காலம் ஊதுகிற சத்தத்தை கேட்கும் போதே செய்யுமா, கேட்கும் போது செய்யுமா இல்லையா? அது ரெடியா இருக்கும். எக்கால சத்தம் எப்போ ஊதுவாங்க? எப்படா போர் ரெடி, போர் நடக்கும் ரெடியா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு போற கண்டா, போராட்டத்தை கண்டா பயம், பிரச்சனை வந்துருமோன்னு பயம். பயப்படாதீங்க, பிரச்சனை வரதான் செய்யும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வரதான் செய்யும். சொல்லுங்க, பிரச்சனை வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க குதிரையா இருக்கிறீங்களா இல்ல பூனையா இருக்கிறீங்களா? அதான் முக்கியம். பூனையா இருந்தா மியாவ் 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 மியாவ். குதிரையா இருந்தா கலங்காமலும் பயப்படாமலும் கம்பீரமா எழும்பி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ, கையை தட்டி சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். அது கர்த்தர் கொடுக்கிற ஜெயம். நீங்க ஆயத்தமாகும் போது கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஜெயத்தை அவர் சீக்கிரத்தில் கொடுப்பார். விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே யுத்த குதிரையின் குணாதிசயத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்களேன், யோபுவை கர்த்தர் அதுதான் சொன்னார். யோபு கிட்ட அதுதான் சொன்னார். யோபுவே, குதிரையின் வீரியத்தை பார்த்தாயா? குதிரையினுடைய சத்தத்தை பார்த்தாயா? குதிரையுடைய காலடியை பார்த்தாயா? குதிரை கலங்காமலும் பயப்படாமல் இருந்தது பார்த்தாயா என்று சொல்லி குதிரையினுடைய குணாதிசயத்தை சொல்லி யோபுனுடைய சூழ்நிலையை மாற்றினார். உங்க சூழ்நிலையை மாற்றி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நண்பர்களால் அல்ல, நான் உன்கிட்ட இருக்கிறேன். நீ என்னை நம்பும் போது நான் அற்புதம் செய்வேன்.
நீ என்னை நம்பும் போது நான் உன்னை யுத்த குதிரையா மாற்றுவேன். ஹல்லேலூயா. யோபு கர்த்தரை நம்பினதுனால யோபு ஒரு யுத்த குதிரையாய் மாறினா. யுத்த குதிரையாய் மாறினா. அந்த யுத்த குதிரை பயப்படாமல் கலங்காமல் இருந்தது. யோபு இருந்த சூழ்நிலை என்ன தெரியுங்களா? அவன் தோல் முழுவதும் வியாதி, அவனுடைய சரீரம் முழுவதும் வியாதி, அவனால் நடக்க முடியல, எந்திரிக்க முடியல, பார்க்க முடியல. ஓ ஹல்லேலூயா. உடம்புல இருக்க எல்லா அவயவங்களும் வியாதியில் இருந்தபோது யோபு செய்த காரியம், அவன் வீரியத்தோடு எழும்பினான். வீரியத்தோடு எழும்பினான். கலங்காமல் இருந்தான், பயப்படாமல் இருந்தான். ஓ தாள் அடித்து, ஓ போராட்டமே, பிரச்சனையே, வா ஒரு கை பார்க்கலாம் என்று சொல்லி நான் ஆயத்தம் என்று சொல்லி இருந்தான். ஆகவே தான் யோபோட வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இங்கே நிற்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நீயும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் உன்னை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உன் குடும்பத்தில் வரும், உன் பிள்ளைகள் மூலமாய் வரும், உன்னுடைய வேலையில வரும், உன் வியாபாரத்தில் வரும், உன்னுடைய சூழ்நிலைகளை ஊழியத்தில் வரும். இந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து பயந்து பயந்து கலங்கி கொண்டிருக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு யுத்த குதிரை, நீ ஒரு யுத்த குதிரை, நீ ஒரு யுத்த குதிரை. Come on, come on, come on, come on. Raba baba baba rada la rama shagada la raba. Ri kaba laba rada la raba. Riba baba 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 baba. கரங்களை தட்டி ஆட்பறீங்க, கரங்களை தட்டி ஆட்பறீங்க. யுத்த குதிரை, யுத்த குதிரை, எல்லாத்துக்கும் ஆயத்தமாகிற குதிரை, எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாகிற குதிரை. நான் ஒரு யுத்த குதிரைன்னு சொல்லி கையை தட்டுங்க. எப்பேற்பட்ட போராட்டத்துக்கு நான் தயார். பிசாசே, நீ என்ன சோதிச்சாலும், என்ன பிரச்சனையை கொடுத்தாலும், என்ன கலக்கத்தை கொடுத்தாலும், என்ன சூழ்நிலை எங்க குடும்பத்திலேயோ எங்க வியாபாரத்துல வேலையில செய்தாலும், நான் ஒரு யுத்த குதிரை. நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் உனக்கு விரோதமா எழும்புவேன். கையை தட்டி பிசாசே, நான் உனக்கு விரோதமா எழும்புவேன். ரிபா பாபா ரதா லரபா ஷகடா லரபா ரி கபலபா ரதா லரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கையை தட்டி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கையை தட்டி, நீர் என்னோடு. ஆமென், ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடு பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடு பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே. ரபா ஷகடதல ரபா. ஓ சதிகளை முறியடி. என்ன சதி வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கையை தட்டி, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு. விசுவாசம் இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? கையை தட்டி பாடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமே. கிறிஸ்து ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென். ஓ ஓ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். கையை தட்டி, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும். நீர் என்னோடு. once again, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று
தோற்று போவதில்லையே. யுத்த குதிரை தோல்விக்காக படைக்கப்பட்ட குதிரை இல்லை. இந்த யுத்த குதிரை ஜெயத்துக்காக படைக்கப்பட்ட குதிரை. நீ ஒரு யுத்த குதிரை, போராட்டத்தில் ஜெயத்துக்காக படைக்கப்பட்ட குதிரை. நீ ஒரு யுத்த குதிரை. இந்த யுத்த குதிரை ஜெயத்துக்காக படைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு படைக்கப்பட்டது. பிசாசுக்கு போராட படைக்கப்பட்டது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி, ஓ தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, போவதில்லையே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் எஸ் 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு யுத்த குதிரை. இந்த யுத்த குதிரை எதுக்கும் பயப்பட மாட்டேன். இந்த யுத்த குதிரை எதுக்கும் கலங்க மாட்டேன். இந்த யுத்த குதிரை ஓ தாளடித்து ஓ ஆயத்தமாகி ஓ ஹல்லேலூயா. இந்த யுத்த குதிரை யுத்தத்துக்கு போராடுவேன், யுத்தத்துல ஜெயிப்பேன். ஓ பிசாசே, உனக்கு விரோதமா நான் எழும்புவேன். கையை தட்டி சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிற உன்னை, என் சபைக்கு விரோதமா எழும்பி இருக்கிற உன்னை, என் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற உன்னை, ஓ நான் சொல்லுகிறேன், இப்பொழுது கர்த்தர் என்னை யுத்த குதிரையாய் மாத்திட்டாரு. என்னை யுத்த குதிரையாய் மாத்திட்டாரு. இனி 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 ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ என்னிடத்துல யுத்தம் பண்ண முடியாது. Come on, come on, come on. Rabba, ba, 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 ba. சொல்லுகிற அநேகர் மேல கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். சொல்லுகிற அநேகர் மேல யுத்த குதிரையின் அபிஷேகம், யுத்த குதிரையின் அபிஷேகம். ஓ வீரியத்திற்காக, தைரியத்திற்காக ஓ படைக்கப்பட்ட யுத்த குதிரையை கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். யுத்த குதிரையை மாற்றுகிறார். அநேகர் மேல புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். புதிய அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ரிசீவ் 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 ரிசீவ். இது ஒரு நிரப்புகிற நேரம், உன்னை அபிஷேகிக்கிற நேரம், உன்னை அபிஷேகிக்கிற நேரம். நீ ஒரு சாதாரண ஆள் அல்ல, நீ ஒரு சாதாரண ஆள் அல்ல. உன்னை குறித்து கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்கார். உன்னை குறித்து கர்த்தர் பாரத்தை வச்சிருக்கார். உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய விஷனை வச்சிருக்கார். உன்னை குறித்து கர்த்தர் இந்த சபையில உன்னை கொண்டு வந்ததுக்கான நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இந்த சபையில உன்னை கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன்னை குறித்த தரிசனம் உண்டு. ஓ ரபா பாபா பா ரதல ரபா ஷகடதல ரபா ரிபா பாபா ல ரதல ரபா ஷகடதல ரபா. எஸ் 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 எஸ். உன்னை குறித்த தரிசனம் உண்டு. உன்னை குறித்த விஷன் உண்டு. உன்னை குறித்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் இன்னும் 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 பலத்த காரியத்தை இந்த சபையில, இந்த பட்டணத்துல நீ ஒரு யுத்த குதிரையாய், யுத்த குதிரையாய் ஜெயிக்க பிறந்தவனாய். ஓ ஓ மனுஷனை பார்த்து பயப்படுற குதிரை இல்ல. ஓ மனுஷனை பார்த்து பயப்படுற குதிரை இல்ல. மனுஷனுடைய சூழ்ச்சிக்கு பயப்படுற குதிரை இல்ல. நீ ஹல்லேலூயா பிசாசை எதிர்க்கிற குதிரை. ஓ ரபா பாபா பா ரதல ரஷ ரிகபல பரதல ரபா. யுத்த குதிரையாய், யுத்த குதிரையினுடைய குணாதிசயம், யுத்த குதிரையாய் ஆயத்தமாகும் போது நீ ஒரு யுத்த குதிரையாய் மாறுவாய். நீ ஒரு யுத்த குதிரையாய் மாறுவாய். கிருபையும் இரக்கமுள்ள எங்க நல்ல பிதாவே, தேவன் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவரே, நாங்க எப்படி யுத்தம் பண்ணணும்ன்றத எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கப்பா. இவ்வளவு நாள் ஏதோ ஒரு யுத்தம் சொல்லி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் எது உன்னுடைய யுத்த களம், எந்த யுத்த களத்துல நீ யுத்தம் பண்ணணும், எங்க நின்று யுத்தம் பண்ணணும், யார் உனக்கு எதிரி, யார் உனக்கு முன்பாக இருக்கிறா, யார் உனக்கு விரோதமா இருக்கிறா, எப்படிப்பட்ட காரியத்துக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே என் எதிரியை காட்டி கொடுத்து, ஆண்டவரே அவனுக்கு விரோதமாய் எழும்பும்படியாய் கர்த்தர் இந்த நாட்கள்ல சியோன் எழுப்புதல் சபையில் இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு எங்களுடைய எதிரிக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்தை நாசமாக்குற எதிரிக்கு விரோதமாய், எங்கள் சபை ஊழியங்கள், எங்களுடைய 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 உறவுகள், எங்களுடைய ஐக்கியங்கள், எங்களுடைய எங்களுடைய ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே சுட்டரித்து கொண்டிருக்கிற, நாசமாக்கி கொண்டிருக்கிற எதிரியை எதிர்த்து யுத்தம் பண்ண கர்த்தர் எங்களை யுத்த வீரனாய், யுத்த குதிரையாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக கரங்களை தட்டி தேங்க்யூ 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை யுத்த குதிரையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னொரு காரியத்தை மாலை ஆராதனையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், எங்களுக்கு கற்றுத்தாரும்.
வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். யுத்தத்துக்காய் ஆயத்தப்பட யுத்த குதிரையின் குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. சொல்லுங்க. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.